யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. மொத்தம் 10 இருக்கு, பாத்துக்கோ. ஐயோ ஏய் சௌசோ, தலை குளினா கேக்குறியா? தலை ஃபுல்லா பெயின் வச்சிருக்க போல இருக்கு. நான் உன்ன மாதிரி நினைச்சியா? இன்னைக்கு கூட நான் தலைக்கு தான் குளிச்சிட்டு வந்தேன். இது வேற ஒரு டென்ஷன். சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்குல்ல, சார்ஜ் ஏத்தணுமே. டைம் ஆயிடுச்சுல. என்ன சார்ஜா? என்னடி டைம்? டீ டைம். ஆமால, டீ குடிச்சா நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. ஏ சாவித்ரி, கனகா தான் இன்னைக்கு வரலையே. வந்திருந்தா டானே டீ கொடுத்துருப்பா. இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் டீ வேணும் அம்பிட்டு தானே? நான் போய் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். இந்தாங்க. எங்க போற? அதேன் சொன்னேன்ல, டீ போட போறேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் டீ எல்லாம் போட வேணாம் ஆனந்தி. ஏன் ஏன் நான் டீ போட வேணாம்? இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தவ தானே நானு. நாம எல்லாரும் இங்க ஒரே குடும்பமா தானே இருக்கோம். எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கறது எனக்கு ஒண்ணு தப்பா தோணல. நீ சூப்பர்வைசர் ஆயிட்ட, அதனால டீ போட வேண்டாம்னு நான் சொல்லல. ஏ ஆனந்தி, நீ மாசமா இருக்குன்னு அன்பு வீட்லயே எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிறான். நீ இங்க எங்களுக்காக போய் டீ போட்டா விடுவானா? இப்போச்சு புரியுதா? ஏங்க ஏ பேசாம இரு, நான் கடைக்கு கால் பண்ணி டீ கொண்டு வர சொல்றேன். சோசோ, எத்தனை டீன்னு இப்ப என்ன சொல்லு. இப்ப எண்ணிறேன். யாரும் எதையும் என்ன வேணாம், யாரும் எதையும் என்ன வேணாம். சௌசோ, முக்கியமா நீ எதையும் என்னவே வேணாம். இனிமே டீ எல்லாம் யாருக்கும் கிடையாது. என்னது? டீ கிடையாதா? முத்தனே, விளையாடாத சொல்லிட்டேன். இதுல என்ன விளையாட்டு இருக்கு? நான் நிஜமா தான் சொல்றேன், டீ கிடையாது. ஏமாப்ல, ஏன் டீ கிடையாது? என்னாச்சு? கருணாகர சார் எதுவும் சொன்னாரா? டீ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா என்ன? என்னது? கருணாகரன் சார் சொன்னாரா? டேய் மாப்ள டென்ஷன் ஆகாத. சூடா டீயை குடிச்சிட்டு நீ இப்படி சூடாகறன்னா டீ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டீ டைம் கிடையாதா? அப்போ ஆஹா, இனிமே டீ டைமே இல்ல. இனிமே ஒன்லி ஜூஸ் டைம். ஜூஸ் டைமா? எல்லாருக்கும் சில்லுன்னு சர்பத் குடுக்க சொல்லிட்டாங்க. பாய்ஸ் கம் ஆன். அப்படி வை. என்னது? சர்பத்தா? டீயை விட சர்பத் வேலை அதிகமாச்சே. கருணாகரன் சார் எப்படி இதுக்கு சம்மதிச்சாரு? அவரு பேச்சு எடுபடாத இடமும் ஒண்ணு இருக்குல்ல. ஏய், என்னடா ஆள் இல்லனா என்ன வேணா பேசுவீங்களா? நான் இங்க தான்டா இருக்கேன். நான் ஒண்ணும் தப்பா சொல்லியே சார். எங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா நீங்க தான் குறுக்கு புந்து ஒரு கட்டையை போடுவீங்களே, அத சொன்ன சார். டேய், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அப்படி சாருக்கு சில்லுன்னு சர்பத்து கொடு. நம்ம எல்லாரையும் விட அவர்தான் ரொம்ப சூடா இருக்காரு. தேவையில்லை, எனக்கு சர்பத்தெல்லாம் வேணாம். முதல்ல டீக்கு பதிலா சர்பத்துன்னு யார கேட்டு மாத்துனீங்க? உங்க இஷ்டத்துக்கு காஃபி, டீ, இளநீ இதெல்லாம் நீங்க சாப்பிடுறதுக்கு இது என்ன வீடா? ஆனா எல்லாரும் இங்க ஒரே குடும்பமா தான் வேலை செய்யறாங்க. சார், இதுல கூட ரூல்ஸ் மீறி தான் சார் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க சார், வேலை பார்க்குற இடத்துல நடுவுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க சார் இந்த சர்பத்தை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரூல்ஸ் எதுக்காக, யாருக்காக போட்டிருக்கோம்? நம்ம கம்பெனிக்காக தான் சார், நம்ம கம்பெனியோட நல்லதுக்காக தான் சார். ரூல்ஸ் போட்டு இவங்க கிட்ட வேலை வாங்க முடியலையே சார். ரூல்ஸ் கம்பெனிக்கு நல்லதுன்னா அதுல வேலை பார்க்கறவங்களுக்கும் சேர்த்து தானே. அவங்க நல்லா இருந்தா தானே கம்பெனி நல்லா இருக்கும். டீயை விட சர்பத் உடம்புக்கு நல்லது, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு நான் தான் எல்லாருக்கும் சர்பத் கொடுக்க சொன்னேன். உங்களுக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல சார், இல்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். உங்க கம்பெனிக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தானே சார் தெரியும். சார், ஏதோ சர்பத் வேணாம்னு சொன்னீங்கல்ல சார்? நேரம் பார்த்து கோர்த்து விடுறியடா. என்ன சார், வேணாமா?
அது எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால நான் வேணான்னு சொன்னேன். இப்ப மகேஷ் சாரு சர்பத்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேணா நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஆனந்தி, நீலாம் 2 சர்பத் குடிக்கணும். அட ஆமா ஆனந்தி, நன்னாரி சர்பத்து உடம்புக்கு குளிர்ச்சிதான், குடி.